இந்த ஹாலிடேக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவலாஞ்சிக்குள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட எண்டில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரிவர் இருக்குது. இதுதான் அவலாஞ்சியோட லேக்கு. இங்கே பாருங்கள், பிளாக் மங்கி இருக்குது. இந்த அவலாஞ்சியோட ஸ்பெஷல் விலங்குல இது ஒன்று. 2019 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இங்கே மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு. 2 மணி நேரத்தில் 98 சென்டிமீட்டர் மழை இங்கே பெஞ்சிருக்கு. ஒரு மலையே காலிஃப்ளவர் விவசாயம் பண்ண மாதிரி இருக்கு. இந்த காலிஃப்ளவர் மவுண்டைன் அவ்வளோ க்ளோஸா நமக்கு தெரியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு செம்ம சீனிட்டிக்கான ஒரு பிளேஸ் இது. ரொம்ப பியூர் வாட்டர், ரொம்ப சில்லுன்னு இருக்கு மலையிலேருந்து கொட்டுறதுனால. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம் எல்லாமே வருது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி. நாங்கள் வந்து இப்போ அவலாஞ்சிக்குள்ளே போகிறோம். பர் பர்சனுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கார் வேனுக்கெலாம் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. பட் என்ன போட்டிருக்காங்களா, எலிஃபெண்ட்டு, மயில், மான், குரங்குலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இந்த அவலாஞ்சிக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு அந்த வியூ வந்து அழகாக இருக்குது. தண்ணி வந்து இவ்வளோ பெருசாக தேங்கி இருக்குது. இங்கே வந்து புலிலாம் நிறைய நடமாட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க. வண்டியிலேருந்து கீழே இறங்கக்கூடாது, நான் போகிற வழி வரைக்கும். ஓகேவா? நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த அவலாஞ்சி எங்கே இருக்குன்னா ஊட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஜீப் சஃபாரி போகலாம். பர் ஹெட்டுக்கு வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, 8 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் 2000 பே பண்ணிங்கன்னா தனியாக ஒரு ஜீப் கொடுத்துருவாங்க. அவலாஞ்சிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் இருக்குது, டீ கடை இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சஃபாரி வண்டி வர வரைக்கும். அவலாஞ்சிக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட எண்டில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரிவர் இருக்குது. இப்போதைக்கு மழை பெருசாக இல்லைன்றதுனால அதில் பெருசாக தண்ணி இல்லை. நம்ம சஃபாரி ரெடி, வண்டி வந்துருச்சு. நார்மலாக இங்கே எந்த டைமில் வந்தால் நல்லா பார்க்கலாம்? சார், இந்த மாதம் மழை அடித்தா ஃபுல்லாக ஆயிருக்கணும். ஆனால் மழை இல்லாதனால டேம்லாம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. எப்பயுமே செப்டம்பரில் உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்கும், டேம் ஃபுல்லாக. ஆனால் இப்போ தண்ணி இல்லை. இதோட ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்து அவலாஞ்சி லேக் வியூவான். இதுதான் அவலாஞ்சியோட லேக்கு. மழை டைமில் இந்த லேக் வந்து ஃபுல்லாக நிரம்பி வழியும் போல். இப்போ கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கிறதுனால இந்த லேக்கில் தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்க, பிளாக் மங்கி இருக்குது. இந்த அவலாஞ்சியோட ஸ்பெஷல் விலங்குல இது ஒன்று. நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, நம்மளும் அவர் எதுவும் பண்ணல, அமைதியாக நிறுத்தி பார்க்குறோம். ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இங்கே மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு. 2 மணி நேரத்தில் 98 சென்டிமீட்டர் மழை இங்கே பெஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 ஸ்லைடான இடம். ஓகே. 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 98 சென்டிமீட்டர் மழை அவலாஞ்சி. ஓகே. அதனால் வந்து ஒரு 4 வருஷமாக ஒரு 2.5 கிலோமீட்டர் க்ளோஸில் இருக்குது. அது ரெடி பண்ணணுன்னா இப்போ சேங்ஷன் ஆகிருக்கு. அது எப்போ ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள காலிஃப்ளவர் வியூ பாயிண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வந்துருக்கோம். இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே ஒரு வாட்ச் டவர் கட்டிகிட்ருக்காங்க. அது பப்ளிக் அலவுடா இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான்னு தெரியல. ஓகே. அது ரெடி ஆன பிறகு நம்மளுக்கு தெரியும். இது வந்து அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் ஆகுதான்றதுக்கு வாட்ச் பண்ணுறதுக்காக அந்த வாட்ச் டவர் கட்டி
அங்கேருந்து வாட்சர் கார்டுங்க மேலே போய் நின்று அங்கங்கே ஏரியாங்களை பார்ப்பாங்க அதெல்லாம். ஓகே ஓகே. இந்த பக்கம் இல்லை, சிறுத்தையெல்லாம் சென்சஸ் எடுக்க மாட்டான்னு சொன்னாங்கல்ல, இப்போ இங்கே எத்தனை சிறுத்தை இருக்குன்னு உங்களுக்கு தோராயமாக தெரியுமா? இல்லை அப்படிலாம் தெரியாது. சிறுத்தை வந்து அதோட டைம் வந்து எப்படின்னா காலையில் முன்னாடி வரும். சிறுத்தை டைம் நம்ம சரியாக சொல்ல முடியாது. பை சான்ஸ் நம்ம போகும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் அந்த மாதிரி லக்கு இருந்திருக்கா? இருந்திருக்கு அதெல்லாம் பார்த்துருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே வேறு என்னென்ன வகையான விலங்குகள் இருக்குது? அதுதான் சிறுத்தை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரையாடு, யானை ரொம்ப ரேரு, காட்டெருமை, மானுங்க, ஓகே, வைல்டாகு, நீலகிரி லங்கூர், இந்த மாதிரி விலங்கு இருக்குது. நார்மலாக நம்ம எதை பார்க்க முடியும்? நீலகிரி லங்கூர் அதுதான் அடிக்கடி பார்க்குறோம். அதே மலபார் ஜேம்ஸ் குரில்னு ஒரு மராநீல் அதை மட்டும் பார்க்குறோம். கெட்டதில் கூட ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அன்னைக்கு வந்து நிலச்சரிவாக நடந்ததை இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி நமக்கு அவலாஞ்சியில் காட்டுறாங்க. இங்கே வந்து சிறுத்தை நிறைய இருக்குமா, ஆனால் சிறுத்தையை வந்து சென்செக்ஸ் எடுக்க மாட்டாங்களாம். இங்கே ஊட்டி வரையாடு மட்டும் தான் சென்செக்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதோட ஃபுட் பிரிண்ட்டு, அங்கே நிறைய வந்து அவங்க மான் போகிற இடத்துல வந்து கேமரா வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி மூலமாக வந்து சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. இந்த ரோடு வந்து சஃபாரிக்காக போட்டிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நடக்குது? பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பம்ப் ஹவுஸ் ஒன்று இருக்குது, ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனுக்கு. அங்கேருந்து தண்ணி தள்ளி கொடுக்குற பம்ப் ஹவுஸ் ஒன்று இருக்குது, லக்கடி அது. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு போட்ட ரோடு தான் இதெல்லாம். இது வந்து 2014 ஓப்பன் ஆச்சு இந்த டூரிஸ்ட் ஈகோ டூரிசம் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ட்ரைபிள்ஸ் மூலிமா அது நடக்குது. ஈகோ டூர் 2014 அது பார்த்தீங்கன்னா 2019 இந்த மாதிரி ஸ்லைடு ஆனதுனால ஒரு 4 வருஷம் க்ளோஸ்ல இருந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இதுவும் எல்லாமே சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 பிளேஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரோடு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த 2 பிளேஸும் கூட்டு போய் காமிப்பாங்க மேலே வரைக்கும். இப்போ பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான சோர்ஸ் எங்கே? தண்ணி எங்கேருந்து வரும்? அப்பரபாணி டேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா போகிற தண்ணி ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு எடுக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பரபாணி டேமில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் அண்டர்கிரவுண்ட் டனல் அவலாஞ்சி பவர் ஸ்டேஷன் அங்கே வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. 40 மெகாவாட் கரண்ட் எடுக்கிறாங்க. இந்த கரண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கான கரண்ட்டு தான் இதெல்லாமே. இதுக்குள்ளே அந்த சஃபாரிக்குள்ளே போகிற ரோடு வந்து ரொம்ப நேரோ ரோடு. ஒரு வண்டி போக முடியும், இன்னொரு வண்டி கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கங்கே இடம் இருக்கிற இடத்துல தான் கிராஸ் பண்ணுறாங்க. அதனால் இங்கே வண்டியும் பாருங்கள் ரிவர்ஸ் வருது. அவலாஞ்சியில் அடுத்ததாக எங்களுக்கு நிறுத்தின ஸ்பாட் என்னென்னா காலிஃப்ளவர் சோலா ஃபாரஸ்ட் தான். இந்த மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரியே தெரியுது எங்களுக்கு. ஒரு மலையே காலிஃப்ளவர் விவசாயம் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மரத்தோட பேர் வந்து ஜாமன் அப்படின்னு சொன்னாங்க. காட்டு நாகப்பழத்தோட 16 வகை மரங்கள் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கு வருது பார்த்திங்களா சஃபாரி, இந்த சஃபாரி எல்லாம் இங்கே இருக்க பழங்குடியின மக்கள் அவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதை வந்து கவர்மெண்ட் டெண்டர் மூலமாக எடுத்து இந்த சஃபாரியில் கிடைக்கிற காஸ்ட்டை அவங்க வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அதனால் அவலாஞ்சி வந்து நீங்கள் வந்து ஜீப் சஃபாரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2000 ரூபாய் ஆகுதுன்னு கவலைப்படாமல் இது ஒரு பழங்குடியின மக்களுக்காக நம்ம கொடுக்குற ஒரு காசாக நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு கொடுக்கலாம் நீங்கள் கரெக்டாக. ஏன்னா அவங்களுக்கு நம்மளால் செய்ய முடிஞ்சது இதுதான். அதுபோக இந்த ரூட் வந்து ரொம்பவே டேமேஜாக இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால் மழை வந்து அடிக்கடி பெய்யும் போது இந்த ரோடெலாம் அடிச்சுட்டு போயிடுமா. ஏன் சிமெண்ட் ரோடு போடக்கூடாதான்னு கேட்டோம். சிமெண்ட் ரோடு போட்டோம்னா அதில் பாசி படிஞ்சிரும், அதனால் சிமெண்ட் ரோடும் போட முடியாது. ஆனால் அடிக்கடி தார் ரோடு தான் போடுவாங்க, அப்போ தான் பிரேக் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த ரோடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளோ சூப்பராக இல்லை. ஆனால் நம்ம ஜீப் சஃபாரி போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. இது குடிக்கிற தண்ணியாக நம்ம போய் குடிச்சு பார்ப்போம். ஸோ நம்ம அவலாஞ்சியோட ட்ரிப்பில் இந்த லாஸ்ட் ஸ்பாட் வந்து இந்த பவானி ரிவர்லேருந்து வர ஃபால்ஸ் தான்.
ரொம்ப குட்டியாக வர ஃபால்ஸ் இது, பட் ஆனால் ரொம்ப பியூர் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ரொம்ப பியூர் வாட்டரு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு மலையிலேருந்து கொட்டுறதுனால. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம் எல்லாமே வருது. போலாமா? சூப்பர். அவலாஞ்சியோட ட்ரிப்பில் சஃபாரி வந்து நம்மளை வந்து பவானி ரிவர் கிட்ட நிறுத்திடுறாங்க. அந்த குட்டியான அருவி கிட்ட நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி நம்ம போகலாம். முன்னாடி வந்து ரோடு நல்லா இருக்கும்போது லாஸ்ட்டாக பவர் ஹவுஸ் வரைக்கும், லக்காடில் இருக்க பவர் ஹவுஸ் வரைக்கும் போக முடியுமா வண்டிக்கு. பட் இப்போதைக்கு இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே, இது பவானி அம்மன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் இன்னும் நேராக போகணும். நம்மளுக்கு மொத்தமே 6 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளை கூப்பிட்டு வராங்க. இதுக்கு மேலே ரோடெலாம் வந்து நிலச்சரிவுனால டேமேஜ் ஆகிடுச்சான். அதனால் இந்த ரோடை வந்து 4 வருஷமாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த ரோடை ஓப்பன் பண்ணுவாங்க. பவானி ரிவர்கிட்டயே நம்மளை வந்து சஃபாரி வண்டி வந்து நிறுத்திடுறாங்க. வேன் வந்து நின்றுடுது. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பவானிலேருந்து வர ஃபால்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் மவுண்டெயின் அவ்வளோ க்ளோஸாக நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு செம்ம சீனிட்டிக்கான ஒரு பிளேஸ் இது. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா அவலாஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அவலாஞ்சி ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஒரு ½ டே வந்து நீங்கள் இதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க ஊட்டியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.